வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலராக உள்ள ரீகன்குமார் என்பவர் பேச்சியம்மாள் மற்றும் பிரியங்கா என்ற 2 பெண்களுடன் இணைந்து தென்காசி ஹவுசிங் போர்டு காலனியில் உள்ள அரசு நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோதர்மைதீன் என்பவர் உட்பட பல நபர்கள் அந்த இடம் விற்பனைக்கு உள்ளதாக கூறி கோடிக்கணக்கில் ரீகன்குமார் அட்வான்ஸ் வாங்கியதாக நிலையில் பல நாட்களுக்கு இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய கொடுக்காமல் ரீகன்குமார் காலம் தாழ்த்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அவரிடம் சென்று கேட்டபோது அவர்களை அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிலம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை விசாரணை நடத்திய போது அந்த நிலம் அரசு நிலம் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலத்தில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைய தினம் தென்காசி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் மாதவனிடம் புகார் கொடுத்த நிலையில் புகாரின் அடிப்படையில் விசிக மாவட்ட துணை செயலாளர் ரீகன்குமாரை என்பவரை தென்காசி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவத்தை கைது செய்யப்பட்ட ரீகன்குமார் மீது தென்காசி, திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையத்தில் 18 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், குறிப்பாக தாராபுரம் பகுதியில் ஜெயலலிதா என்ற பெண்ணிடம் தான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்று கூறி மோசடியில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அரசு நிலத்தை தன்னிடம் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த சம்பவத்தில் விசிக பிரமுகர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரைம் தருவதாக கூறி என்னிடம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி இன்று வரை திருப்பி தரவில்லை, மோசடி செய்து விட்டார்கள். இது சம்பந்தமாக நிலத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் அது அரசு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான நிலம் என்பது தெரிய வருகிறது. எனவே என்னை மட்டுமல்ல, இதை விசாரித்து பார்த்தது என்னை போன்று பல நபர்கள் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமாக அவர் மோசடி செய்துள்ளார். அவர் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி அவர் அந்த கட்சிக்கு மட்டும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும், அவர் மட்டும் செய்யவில்லை, கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருகிறார். இது சம்பந்தமாக அவருடைய கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களிடம் கடந்த தினம் 3 நாட்களுக்கு முன்பே அவர் மீது புகார் மனு கொடுத்தும் இன்று வரை கட்சியிலிருந்து அவரை நீக்கவில்லை, அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பாதிப்படைந்த நாங்கள் எங்களுடைய வீட்டு மனைவியினுடைய நகைகளையும் இடத்தையும் விற்று நாங்கள் அந்த இடத்துல முதலீடு செய்தோம். எங்களுக்கு அரசு இழப்பீடு வாங்கி தர வேண்டும், அவரிடத்தில் இருந்து அவர் பேரில் உள்ள நிலங்களை ஜப்தி செய்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.